ஏய் மாதவி, அத்தை, என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? பூஜைக்கு நேரமாச்சு இல்ல, போய் பூஜைக்கு தேவையான உதிரி பூலாம் ரெடி பண்ணு. சரிங்க. போ. தென்றல், நீயும் போய் மாதவிக்கு உதவி பண்ணு. நீங்க பேசிட்டு வாங்க. சரி. அத்தை, ஏதோ பலமான யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒண்ணும் இல்ல தென்றல். அன்னைக்கு நீ ரேடியோல சாரதாக்காவ பேட்டி எடுத்தப்போ அத அத்தை ஒரு மாதிரி பதட்டமா தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சாரதாக்காவ நேர்ல பாக்கும்போதும் அத்தை பதட்டமா இருக்கிற மாதிரியே தான் தெரியுது. ஆனா 2 பேருக்கும் ஏதோ முக்கியமான சம்பந்தம் இருக்குமோன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். எதுக்கு அத்தை இவ்ளோலாம் யோசிக்கிறீங்க? சாரதா அத்தை கிராமத்துல இருக்கிறவங்க திடீர்னு சென்னைக்கு வந்து ரேடியோல பேட்டி கொடுத்ததும் பாட்டி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சர்ப்ரைஸா சாரதா அத்தை இங்க நேர்லயே வந்ததும் பாட்டி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. அவ்வளவுதான். இத போய் நீங்க எதுக்கு இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிறீங்க? அத்தை, பூஜைக்கு வேற டைம் ஆச்சு, சீக்கிரமா ரெடி பண்ணலாம். சரி. நீ யாரு என்னன்னு தெரியாம மாதவியும் தென்றலும் உன்னை இந்த பூஜைக்கு கூப்பிட்டாங்கன்னா உடனே நீ கிளம்பி வந்துருவியா? மரியாதையா போடி இங்கிருந்து. நான் ஏன் போகணும்? ஏன் போகணுமா? இது புருஷன் வீட்டை மதிச்சு புருஷனோட சந்தோஷமா சேர்ந்து வாழற சுமங்கலிக்காக நடத்துற பூஜை. நீ புருஷனை பிரிஞ்சிருக்கிற வாழா வெட்டி. நீ எல்லாம் இந்த மாதிரி புனிதமான பூஜையில கலந்துக்க கூடாது. அதுக்கு உனக்கு தகுதியும் இல்லை. என்ன இன்னும் இங்கேயே நின்னுகிட்டு இருக்க? போடி இங்க இருந்து. நான் தாராளமா போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி தென்றல் கிட்டையும் மாதவி கிட்டையும் சில உண்மைகளை சொல்லிட்டு போயிட்டுமா? என்ன உண்மைன்னு கேக்குறீங்களா? நான் புருஷனை பிரிஞ்சு வாழ்றவ, அதனால இந்த சுமங்கலி பூஜைக்கு தகுதி இல்லாதவ. ஆனா அந்த புருஷனை பிரிச்சதுக்கு இவங்க தான் உங்களையும், அதே நேரம் எதுவுமே சொல்லாம அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அப்பாவி புருஷன் இவர்தான்னு தென்றல் கிட்டையும் மாதவி கிட்டையும் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிடுறேன். என்ன அமைதியாயிட்டீங்க? தென்றல் கிட்டையும் மாதவி கிட்டையும் உண்மைய சொல்லட்டுமா? மௌனம் சம்மதம்தான். அப்ப சரி, சொல்லிடுறேன். மாதவி, அக்கா, தென்றல், வந்துட்டோம். ஒரு நிமிஷம் 2 பேரும் இங்க வாங்கல. வரோம் அத்தை. அக்கா, என்னக்கா கூப்பிட்டீங்களே? சொல்லுங்கக்கா. ஏய், இப்ப என்ன அக்கா கேக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே? எனக்கே தெரியாம அவ எப்படி உனக்கு அக்கா ஆனா? அது தென்றல் அவங்கள பெரியத்தன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டா. அந்த வகையில பார்த்தா எனக்கு அவங்க அக்கா தானே வேணும்.
அதான். சரி சரி விடு விடு. உதிரி பூவெல்லாம் எடுத்து வைக்க சொன்னனே, வெச்சியா? போய் எடுத்து வை. தென்றல் நீயும் போமா. இருங்க பாட்டி, பெரியத்தை எங்களை எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு கேட்டுட்டு போறோம். ஆமாக்கா, என்னன்னு சொல்லுங்கக்கா. சொல்லுங்க பெரியத்த. பூஜை முடிஞ்ச உடனே சாரதா அவ பாட்டுக்கு கிளம்பி போயிருப்பா. நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அவளை சீண்டி பார்த்தேல்ல. தீபா அப்ப மாதவி கிட்டையும் தென்றல் கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்ல போறா. நல்லா மாட்ட போறா. அது ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால கொஞ்சம் பூஜையை சீக்கிரம் முடிச்சிட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். அத சொல்றதுக்காகத்தான் கூப்பிட்டேன். இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? தென்றல், அக்கா எங்கேயும் வெளியே போணுமா? சீக்கிரமா இப்பயே பூஜை ஆரம்பிச்சிடுறோம். சரி வா தென்றல். नमस्तेस्तु महामाये श्रीपीठेश्वर पूजिते शंखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते नमस्ते गरुडारूढे कोलासुर भयंकरी सर्वपाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्ट भयंकरी सर्वदुःख हरे देवी महालक्ष्मी नमोस्तुते सिद्धिबुद्धि प्रदे देवी भुक्त मुक्ति प्रदायिनी मंत्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते आद्यंतरके दे देवी आदिशक्ति भगेश्वरी योगज्ञे योग संभूते महालक्ष्मी नमोस्तुते स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महापाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते पद्मासनस्य दे देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते श्वेतांबरधरे देवी नानालंकारभूषिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी अष्टकं स्तोत्रं यपठेत् भक्तिमान्नरः सर्वसिद्धि भवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वथा कर्पूरनीराञ्जनं समर्पयामि. இந்த பூவை சுத்தி போடுங்க அம்பாள். உங்க கையாலேயே சுமங்கலிகளுக்கு கொடுத்துருங்கம்மா. சரி. நீங்க எல்லாரும் இந்த அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தட்டை வாங்கிக்கோங்க. தீர்க்க சுமங்கலியா இருக்கு. இவ்வளவு நேரம் நீ என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தல, ஆனா விதிய பாத்தியா? நீ என்ன தேடி வந்து என் கால விழ வைக்குது. என்ன சாரதா நின்னுகிட்டே இருக்க? நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணணும்னா நீ என் கால்ல விழணும்மா. நான் உன் கால்ல விழணுமா? அதெல்லாம் நடக்கிற காரியமா? சாரதா என் கால்ல விழுமா. மன்னிக்கணும் ஆண்டாளம்மா, எனக்கு லைட்டா முதுகு பிடிச்சிருக்கு. அதனால நான் நிக்கிறேன். என்ன நீங்க இப்படியே ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன யோசிக்கிற? கால்ல விழுந்து கும்பிடு, அர்ச்சதையை போட்டு ஆசீர்வாதம் பண்றேன்.
எனக்கு லேசா முதுகு பிடிச்ச மாதிரி இருக்கு, குனிய முடியல. நான் இப்படியே நிக்கிறேன், நீங்க அட்சதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆண்டாள், இதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம லைஃப்ல கூட நடந்திருக்குல்ல? தீர்க்க சுமங்கலி பவ. என்னத்தை இப்படி பண்ணிட்டீங்க? பார்த்து கொடுக்க கூடாதா? சாரிக்கா, அத்தை கை தவறி குங்குமத்தை தவற விட்டுட்டாங்க. தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. பாட்டி, இந்தாங்க குங்குமம் கொடுங்க. இதுல தப்பா எடுத்துக்க என்னமா இருக்கு? இவங்க கிட்ட இதெல்லாம் எனக்கு பழகி போன விஷயம்தான். என்னோட குங்குமத்தை தான் இவங்க எப்பயோ தட்டி விட்டாங்க. பெரியத்த, நீங்க என்ன சொல்றீங்க? பாட்டி உங்க குங்குமத்தை ஏற்கனவே தட்டி விட்டுட்டாங்களா? ஆமாக்கா, எனக்கு நீங்க இதை எந்த அர்த்தத்துல சொல்றீங்கன்னு தெரியல. அது ஊர்ல இருக்கும்போது ஒரு தடவை இவங்க இதே மாதிரி ஒரு சுமங்கலி பூஜைய இவங்க வீட்ல நடத்தினாங்க. அப்போ இன்னைக்கு மாதிரியே அன்னைக்கும் எனக்கு குங்குமம் கொடுக்கும்போது கை தவறி கீழே குங்குமத்தை தவற விட்டுட்டாங்க. அத சொன்னேன். அது என்னமோ தெரியல, எனக்கு கொடுக்கும்போது மட்டும் உங்க கை ஏன்தான் குங்குமத்தை கீழே கொட்டிடுதோ. அது தவறுதலா நடந்துருச்சு, தப்பா எடுத்துக்காது. நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? எல்லா செயலுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு காரணத்தை கடவுள் வச்சிருப்பார். அதே மாதிரி இதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? பாட்டி, பூஜையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சதுப்பா. சரி பாட்டி, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். வரேன். ஆகாஷ், இங்க யாரு வந்திருக்காங்கன்னு கவனிக்கலையா? ஹாய் மேடம், வாட் a surprise. நீங்க எப்போ வந்தீங்க? எனக்கே இது சர்ப்ரைஸ் தான்ப்பா. யதார்த்தமா என்ன கோயில்ல பார்த்து தென்றலும் மாதவியும் இந்த சுமங்கலி பூஜைக்கு கலந்துக்க வாங்கன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஓ அப்படியா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஆகாஷ், ஒரு நிமிஷம் இருப்பா.
சொல்லுங்க பாட்டி. தென்றல், ஆ? நீ அங்க போய் நில்லு. வாம்மா. சாரதா, இன்னும் 7-8 நாள்ல என் பேரனுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம். அப்போ நீ ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா நீ கல்யாணத்துக்கு வந்துடணும். ஒருவேளை நீ பிஸியா இருந்து வர முடியாம போயிடுச்சுன்னா உன் ஆசீர்வாதம் இவங்களுக்கு கிடைக்காம போயிடும்ல. அதனால இப்பவே அட்வான்ஸா இவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு இவங்கள அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுமா. நீ ஒரு பெரிய ஊராட்சி மன்ற தலைவி. பத்தாததுக்கு ரொம்ப நல்ல மனுஷி வேற. அதான் உன் வாயால நல்லா வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணா நிச்சயம் இவங்க கல்யாணம் எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். அதுக்காகத்தான் சொல்றேன், ஆசீர்வாதம் பண்ணுமா. தென்றல், சாரதா நல்லவங்க மட்டும் இல்ல, கருணாக்குக்காரி. அவ சொன்னா அப்படியே பலிக்கும். அதனால நீங்க 2 பேரும் சந்தோஷமா அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சரி பாட்டி. உங்க முன்னாடி நேருக்கு நேரா நின்னு உங்க கண்ணை பார்த்து சவால் விட்டு சொல்றேன், என்ன மீறி நீங்க தென்றல உங்க பேரனுக்கு கட்டி வைக்கவே முடியாது. வர்ற 18ஆம் தேதி கல்யாணம். முடிஞ்சா வந்து தடுத்து பாரு. எப்படி வேணாலும் முயற்சி பண்ணு. ஆனா கடைசியில ஜெயிக்க போறது இந்த ஆண்டாள் தான். நான் ஏற்கனவே கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டேன். நான் ஏற்கனவே கல்யாணத்தை நிறுத்துற வேலைய ஆரம்பிச்சுட்டேன். தேவையில்லாம என்கிட்ட அசிங்கப்படாம ஒழுங்கா இப்பவே ஊருக்கு ஓடி போயிடு. நான் ஊருக்கு போகத்தான் போறேன், ஆனா நான் வந்த வேலையை முடிச்சுட்டு தான் போறேன். அது நிச்சயம் உன்னால முடியாது. முடியும். பெரியத்த, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.